மக்கள் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு திமுகவினர் செயலாற்றி வருவதால் யாரையும் வசைபாட விரும்பவில்லை என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாருக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகள் மற்றும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவர் சேகர் பாபு, மேயர் பிரியா, ஆணையர் குமரகுருபரன் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, கொளத்தூர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் பள்ளிக்கூடங்கள், பேருந்து முனையங்கள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்ததாகவும் அந்த பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவு பெறும் எனவும் கூறினார். அம்மா உணவகங்களை சீரமைக்க 21 கோடி ரூபாய் வழங்கி கள ஆய்வு செய்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று குறிப்பிட்ட அமைச்சர் சேகர் பாபு, 4 ஆண்டு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு முறையாவது ஆய்வு மேற்கொண்டாரா என்று கேள்வி எழுப்பினார். சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் கட்டப்பட்டு வருகின்ற 4 புதிய மாநகராட்சி பள்ளிக்கூடங்களையும், அதேபோல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் கட்டப்பட்டு வருகின்ற டயாலிசிஸ் சென்டர், 2 பேருந்து முனையங்கள், அதேபோல் வணிக வளாகங்கள் ஆகியவற்றையும் இன்றைக்கு நேரடியாக கள ஆய்வு செய்தோம். இந்த பணிகள் அனைத்தும் 2025 டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம்.